இந்த ரோட் பார்க்கறதுக்கு வழக்கமான ஒரு ரோட் போல் இருந்தாலும் இதுக்கு பின்னுக்கு வேறு கதையே இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது வெள்ளம்பட்டி ரோட். கொஞ்ச நாளைக்கு இந்த ரோட்டில் எவ்வளவு தண்ணி இருந்துச்சு. அதுவும் ஒரு 2-3 நாளைக்கு இந்த ரோட்டில் வாகனத்துக்கு கூட போக இயலாத அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. இது எந்த சைடுன்னு சொன்னால் ஒரு குடவத்த பாலம் முடிஞ்சதோடு இருக்கிற சைட் தான் இந்த செக்ஷன். இந்த மெயின் ரோட்லேயே கடைகள் பாதி அளவு தாழக்கூடிய அளவில் தண்ணி வந்துச்சு. அப்படி வந்துச்சுண்டா பள்ளத்தில் இருக்கிற வீடுகளோட நிலைமை எந்த அளவு இருக்குமென்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுவேன். இந்த ரோட்டில் இன்றைக்கி மனிதர்கள் அதிகமாக புழங்கக்கூடியதாக ஈக்கிறாங்க. பட் இது க்ளீன் பண்ணி கொண்டு தான் ஈக்கிறாங்க. இன்னமும் யாரும் இங்கே குடியேறத்துக்கு இல்லை. கொஞ்ச நாளைக்கு வெறிச்சோடி இருந்த இடத்துல இப்போ சரியான மட்டும் வெஹிக்கல்ஸ் வந்து ஆள்கள் எல்லாரும் வந்து இதை க்ளீன் பண்ணுற வேலையில் தான் இருக்கிறாங்க. இன்னமும் இங்கே இருக்கிறவங்க சாப்பாடெல்லாம் சமைக்கிறது இல்லை. இன்னமும் அவங்களுக்கு சாப்பாடுகள் டைமுக்கு ஆர்மி நேவியால் கொடுக்கப்படுது. அப்போ நாங்கள் இன்னமும் மெயின் ரோட்டில் தான் இருக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லா கடைகளுக்குமே தண்ணி போச்சு. ஹாஃப் அளவில் இன்னமும் உங்களுக்கு போனால் பார்க்கலும் மார்க் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னமும் அந்த சேத்து தண்ணியுடைய வாடை இன்னமும் இருக்குது வெள்ளம்பட்டியில். இல்லாமல் இல்லை, அந்த மனம் அடுத்து கீழே நிலங்களில் அந்த மண்ணுடைய கலர் எல்லாமே இன்னமும் இருக்குது. முழு வெள்ளம்பட்டியும் தான் இதால் பாதிக்கப்பட்டுச்சுன்னு செல்லணும். மெயின் ரோடு அங்கால ஸ்டார்டிங் ஒரு குடவத்த பாலத்துக்கு முன்னுக்கு இருக்கிற கடைகளில் மட்டும்தான் நாங்கள் உண்மையாக தண்ணியுடைய நிலைமை ஆரம்பத்திலே காணலை. அதுக்கு பிறகு இருந்த எல்லா இடத்துலையும் கண்டம் சரியான மட்டும் சேதம் இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஒரு லேனுள்ளுக்க போகிறோம். இந்த லேனுள்ளுக்க எந்த மாதிரியான அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ விளங்குது. எல்லோ கலரில் ஒரு கடை ஒன்று இருக்குது தானே, அந்த கடை ஃபுல்லாக மூடுற அளவுக்கு தண்ணி இருந்துக்குது. அதில் நல்ல மார்க் விளங்குது. இந்த கேட்டில் எல்லாம் பாருங்கள் முழுசாக விளங்குது. ஆட்கள் தங்களுடைய சாமானங்கள் நிறைய சாமானங்களை வெளியில் போட்டிக்கிறாங்க. அதுக்கு மேலே பாவிக்கிறதுக்கு முடியாத நிலைமையில் இருப்பதனால அதுகளை வீசி ஒதுக்கிக்கிறாங்க. ஒதுக்கிட்டு தான் அவங்க கடையை நல்ல வாஷ் ஒன்று பண்ணுறாங்க. எல்லாரும் மாதிரியே 100% விதமான பொருளாதாரத்தால் அவங்க மிச்சமே இதால் நஷ்டம் அடைஞ்சிக்கிறாங்க. சில கடைகளோட நிலைமைகள், சில வீடுகளோட நிலைமைகளை பார்க்கும்போது உண்மைக்குமே கவலைக்கிடமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகல, நீங்களும் ரொம்ப கவனமாக போங்க. இன்னமும் இங்கே க்ளீன் பண்ணலை. இன்னமும் சேறுகள் சலுதிகள் எல்லா இடத்துலையும் படிந்து கிடந்துச்சு. இங்கே நாங்கள் தண்ணி இருக்கக்குள்ள ஒரு நியூஸ்லேயோ இல்லாட்டி ஒரு போட்லேயோ போய்த்து பார்க்குற ஃபீலிங்கும் தண்ணி பெய்த்து ஒரு 2 நாளைக்கு இடையில் நாங்கள் பெய்த்து பார்க்குற ஃபீலிங்கும் சரியான வித்தியாசமானது. எவ்வளவு அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு நாங்கள் பார்க்கணும் வேண்டாம். அது இந்த மாதிரியான வெள்ளம் முடிஞ்ச ஒரு 2-3 டேஸ் உள்ள பெய்த்து பார்த்தோமெண்டா எங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ளையிலும் எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கண்டு. வெறும் தண்ணியால் இருக்கக்குள்ள எங்களுக்கு அவங்களோட சேதங்களை கணிக்கவே முடியாது. இந்த மாதிரி வெள்ளம் இறங்கின போகிறோம் அதை வச்சு பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு சேதத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்கன்றது எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு இடத்தையும் விட்டு வைக்காமல் பன்சலையாக இருக்கட்டும், பள்ளியாக இருக்கட்டும், அழகான புதிய வீடுகளாக இருக்கட்டும், அதே மாதிரி பாடசாலைகள் எல்லா இடங்களுமே இந்த மாதிரி தான் காட்சி அளிச்சிச்சு. சரியான மட்டும் சேதம் அடைஞ்சிருக்குது. ஆட்கள் அவங்களோட சாமானங்கள் எல்லாத்தையும் வெளியில் போட்டிருக்கிறத பார்க்கக்குள்ள உண்மைக்குமே இதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நஷ்டஈடு கொடுத்தாலும் போதாது போலத்தான் இருக்குது. எவ்வளோ அவங்களுக்கு முக்கியமான தேவையான சாமான்களாக கூட அது இருக்கலும் தானே. அந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்டான சாமானமாக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி வெளியில் தான் போட்டிருந்தாங்க. எல்லோரும் மூடு க்ளீன் பண்ணுறதுலேயும் கழுவுறதுலேருந்து இருந்தாங்க. பட் இங்கே நான் நினைக்கிறேன் எலக்ட்ரிக் கொடுத்திருக்க மாட்டாங்க, கரண்ட் பவர் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஏனெண்டா இன்னமும் அங்கே செவறுகள் எல்லாம் ஈரத்தன்மையோடு தான் இருக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எப்படியும் இதை வெக்யூம் எல்லாம் பண்ணணும். நாங்கள் போகல கூட டிப்பரில் வந்து சாப்பாடு பங்கிட்டு கொண்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியுமே சாப்பாடு சமைக்கிற நிலைமையும் இல்லை. ஏன்னா அவ்வளோ சாமானமுமே சேதம் அடைஞ்சிருக்கும். அதுபோல் அங்கே க்ளீனும் இல்லை. அதனால கட்டாயம் அவங்கெல்லாம் வெளியிலிருந்து சாப்பாடு எடுத்து தான் சாப்பிட வேண்டிய நிலைமை. எப்படியும் ஒரு 1 வீக் சரி இன்னும் போகணும். இது ஒரு மழை பெய்ஞ்சோ அல்லது வெக்யூம் மூலமாகவோ ஏதாவது ஒரு
கிருமி நாசி ஒன்று மூலமாக இதை கட்டாயமாக க்ளீன் படுத்தவே தான் வேண்டும். ஏனெண்டா அருகில் இருக்கிற தூண்கள்லையோ மரங்களிலையோ இன்னமும் அந்த கிருமிகள் படிஞ்சு தான் இருக்குது. வெள்ளம்பெட்டி என்றாலே நிறைய இந்த மாதிரி போக்கள் கான் அந்த மாதிரி பெரிய பெரிய தண்ணி போகக்கூடிய இடங்கள் நிறையவே இருக்கிறதுனால தான் இது வெள்ளம் கொண்டு வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய சாத்தியக்கூறுல இருக்குது. இது வெண்ணவத்தப்பாறைன்னு சொல்கிற ஒரு ரோடு. அதுள்ளுக்க பெய்திருந்தோம். அங்கே உள்ளுக்கு போக்குள்ள இன்னமும் அந்த தண்ணி குறைந்தாலும் அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய தண்ணி இன்னமும் குறைஞ்சிருக்கல. அதே போல் சில வீடுகள் உள்ளுக்க நாங்கள் பார்த்தோம், இன்னமும் தண்ணி இருந்துச்சு. அது இன்னும் போக வழி இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த ரோட்லேயும் சாதாரணமாக ஒரு 10-15 சென்டிமீட்டர் அளவில் தண்ணி இருந்துச்சு. போக ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. சில ரோடுகளுக்கு அவங்க கல்லுகள் போட்டிருந்தாங்க. இன்னும் சில வீடுகளை துப்பராக்கி கொண்டே இருக்கிற நிலைமைகள். வீட்டில் மெத்தைகள் அதிகமான மெத்தைகள் எல்லாம் வெளியில் போட்டிருந்தாங்க. அதே போல் சோஃபா செட், சில வீடுகளில் முழுமையாக உடுப்புகள் எல்லாத்தையுமே வெளியில் போட்டிருந்தாங்க. அவங்க திரும்ப ஒன்றையுமே யூஸ் பண்ணலாத நிலைமையில தான் இருக்குது. கவர்மெண்ட்டாலேயும் அவங்களோட வீடுகளுக்கு என்ன மாதிரியான நஷ்ட ஈடு கொடுக்க முன்னாடி என்ன மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு அவங்க கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க. உண்மைக்குமே இந்த மாதிரி ஆட்களுக்கு அதிகமாக அவங்க பாதிப்படைந்ததுக்கும் விட அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லணும். ஏனென்றால் அவங்க மன ரீதியாகவும் மிச்சமே இதால் அவங்க கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. வந்து எல்லாருமே க்ளீனிங் பண்ணுற வேலையில் தான் ஈடுபட்டு கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வேறையா ஒரு ஆன்டிபயோட்டிக் கொண்டு கொடுக்கவே ஒன்றும் வேண்டாம். இந்த கிருமிகளோட எங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட அங்கே இருக்கலாம். அவங்க அதிகமான நேரம் இதில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கட்டாயமாக ஆன்டிபயோட்டிக் கொண்டு எடுக்கவே தான் ஒன்றும் இந்த கிருமிகள்லேருந்து அவங்கள பாதுகாத்து கொள்றதுக்கு. மிச்சமே சிறிய பிள்ளைகளை இங்கே கூட்டி வரதுலேருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல் நாங்கள் எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா, வெள்ளம்பெட்டி இருந்ததுக்கு விட நல்லொரு நிலைமைக்கு வர வேண்டும். அதே போல் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அதிகமாக நிவாரணம் கிடைக்க வேண்டும். பாதிக்கப்படாதவர்கள் கையை நீந்தி எடுப்பதை தவிர்த்து கொண்டால் தகுதியானவர்களுக்கு இது போய்த்து சேரும். அந்த வகையில் கட்டாயமாக இது தகுதியானவங்களுக்கு மட்டுமே இந்த நிவாரணங்கள் அனைத்தும் போய்த்து சேர வேண்டும். அதே போல் இதெல்லாம் கட்டி அமைத்து மீண்டும் மக்கள்கள் இங்கு சந்தோஷமாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும். அதுதான் எங்களோட பிரார்த்தனை. எல்லோரும் இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் பிரார்த்திப்போம். Take the next left onto East West Adhikar and Mawatha, then turn right onto Kuraniawata Road. Second right onto Kuraniawata Road, then sharp left.
In 150 meters, turn left onto Avisawala Road, Orogodawat, Ambatel Road. Turn left onto Avisawala Road, Orogodawat, Ambatel Road.